ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். மை நேம் இஸ் அருண். ஸோ இந்த வீடியோவில் நம்ம விபிசி டிரான்சிட் கேட்வே அப்படின்ற ஒரு விபிசிக்குள்ளே இருக்கிற சப் சர்வீஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம விபிசி பேரிங் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு விபிசி டிரான்சிட் கேட்வேனா என்ன அப்படின்றது வந்து நான் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ விபிசினா என்ன, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனே உங்களுக்கு தெரில அப்படின்னா, அந்த வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வித்வுட் ஃபர்தர் ado, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம விபிசினா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். எப்படின்னா ஏடபிள்யூஎஸ் அப்படின்ற ஒரு பப்ளிக் க்ளவுட்குள்ள நமக்குன்னு இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ், அதை தான் விபிசி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ விபிசி பியரிங்கில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓகே லெட் மீ ட்ரா திஸ் ஃபர்ஸ்ட். இப்படி ஒரு ரெண்டு விபிசி இருக்குது அப்படின்னா, நேம் இட் அஸ் விபிசி 1, விபிசி 2. இப்படி ரெண்டு விபிசி இருக்குன்னா, இந்த ரெண்டு விபிசியையும் நம்ம விபிசி பியரிங் அப்படின்ற ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணி, அந்த கனெக்ஷன் மூலியமாக நம்ம வந்து அக்சஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விபிசி பியரிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி ரெண்டு விபிசியை மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். இது ஏடபிள்யூஎஸ்குள்ள இருக்கிற விபிசிஸ் மட்டும்தான். அது ஒரே ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்ல இருக்கணும்னு கிடையாது. வேற இன்னொரு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் இருக்குன்னா, அங்கே அதுக்குள்ள இருக்கிற ஒரு விபிசி கூடயுமே நம்ம இந்த பியரிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த விபிசி கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தது. பட் இங்கே என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜாக ஏற்பட்டது அப்படின்னா, இன்னொரு விபிசி வருது அப்படின்ற பட்சத்தில் இப்போ இதை சென்ட்ரலைஸ்டா எடுத்துட்டு இங்க இருந்து அந்த விபிசியை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு இது விபிசி 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை டேரெக்டா இங்கே விபிசி பியரிங் மூலியமா கனெக்ட் பண்ண முடியுமானா கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. இதை வந்து கனெக்ட் பண்ண முடியல. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் விபிசி டிரான்சிட் கேட்வே அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாங்க. இதை வந்து விபிசி டிரான்சிட் கேட்வே அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த டிரான்சிட் கேட்வே எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, நம்ம வீட்டில் எப்படி ஒரு ஒய்ஃபை ரவுட்டர், ஆக்சுவலி இது ரவுட்டர் தான். கேட்வேன்றது வந்து டிரான்சிட்ல யூஸ் பண்ணுற ஒரு ரவுட்டர் மாதிரி தான். எப்படின்னா இதோட டிராஃபிக்கை இந்த டிரான்சிட் கேட்வே போயிட்டு இந்த டிரான்சிட் கேட்வேலேருந்து இதுக்கு வந்துடும். ஸோ நம்ம எப்படி ரவுட் டேபிள் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரவுட் டேபிள் வந்து டெஸ்டினேஷன் எது வழியாக போக போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்துட்டு டார்கெட் டெஸ்டினேஷன் இந்த ரெண்டையுமே நம்ம அங்கே டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம், இன்டர்நெட் கேட்வேக்கு வந்து இன்டர்நெட் கேட்வே இந்த சர்வீஸை யூஸ் பண்ணி நீ வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணிக்கோ இன்டர்நெட் கூட நம்ம டிக்ளேர் பண்ணுற மாதிரி இந்த டிரான்சிட் கேட்வே அப்படின்ற ஒரு சர்வீஸை டிக்ளேர் பண்ணிவிட்டு, இப்போ இந்த விபிசியோட ரவுட் டேபிளை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த டிரான்சிட் கேட்வே யூஸ் பண்ணி நீ இந்த விபிசி கூட கம்யூனிகேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுவோம். சேம் லைக் இப்போ விபிசி 3 அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, இந்த விபிசி 1 கிட்ட விபிசி 3யை ரீச் பண்ணுறதுக்கும் இந்த டிரான்சிட் கேட்வே யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிப்போம். அப்போ இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே ஒரு பியரிங் கனெக்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அண்ட் இங்கே ஒரு பியரிங் கனெக்ஷன் கிரியேட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு இப்படி ஒன்று இப்படி இங்கே ரீச் ஆகிட்டு இதில் இருந்துட்டு உங்களுக்கு இப்படி கனெக்ட் ஆச்சு. இப்போ அதே மாதிரி இந்த பியரிங் கனெக்ஷன்ல இருந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த பியரிங்க்கு கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம இப்படி கனெக்ட் ஆகும். இந்த பியரிங் யூஸ் பண்ணி இந்த விபிசி கூட நமக்கு கனெக்ட் ஆகிட்டு இருந்தது. ஓகே, ரெண்டு பியரிங் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு பியரிங் நம்ம தேவையில்லை, அவாய்ட் பண்ணணும். அப்போ ஒரே ஒரு ஹப் மாதிரி கிரியேட் பண்ணணும். இது வந்து ஒரு ஹப். இந்த ஹப் மாதிரி கிரியேட் பண்ணது தான் விபிசி டிரான்சிட் கேட்வே அப்படின்ற ஒரு சர்வீஸ். இது தனியாக சர்வீஸ் கிடையாது. இது விபிசிக்குள்ளே இருக்கிற ஒன் ஆஃப் த சர்வீஸ். இந்த சர்வீஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அண்ட் 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் உள்ளே போகிறீங்க, ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே நியூவாக பிளேஸ் ஆகிறீங்கன்னா, உங்கள் கிளைண்ட் வந்துட்டு ஆன் ப்ரெமிசஸில் ஒரு சர்வர் வச்சுருப்பாங்க. அந்த ஆன் ப்ரெமிசஸ் சர்வர்லேருந்து நாங்கள் க்ளவுடுக்கு மைக்ரேட் ஆகணும்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ மைக்ரேஷன் அப்போ இந்த விபிசி டிரான்சிட் கேட்வே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த விபிசி டிரான்சிட் கேட்வே யூஸ் பண்ணி வெறும் விபிசிஸை மட்டும் கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ ஆன் ப்ரெமிசஸில் ஒரு சர்வர் வச்சுருக்கீங்கன்னா, அதையுமே இந்த விபிசி டிரான்சிட் கேட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆன் ப்ரெம் சர்வர்னு வச்சுக்கோங்களேன், ஆன் ப்ரெம்ல இருக்க சர்வர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வந்துட்டு இந்த விபிசி கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த டைமில் நமக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் டேரக்ட் கனெக்ட்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. நம்ம அதை ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு தியரிட்டிக்கலாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கோங்க, ஏடபிள்யூஎஸ் டேரக்ட் கனெக்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த விபிசி டிரான்சிட் கேட்வே கூட கனெக்ட் பண்ணியாச்சுன்னா, இந்த விபிசிலேருந்து இந்த ப்ரெம் சர்வரையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரெம் சர்வர்லேருந்து இந்த விபிசிக்குள்ளே இருக்கிற ரிசோர்ஸையுமே நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகே, நம்ம டாக்குமெண்டேஷன் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிடலாம். அப்போ தான்
ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ பேஸில் இது கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் இது ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறதை விட தியரிட்டிக்கலாக இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கிறது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். விபிசி பற்றி தெரியுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா டிரான்சிட் கேட்வே பற்றி தெரிஞ்சிருக்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதோட ப்ரிப்பரேஷனில் உங்களுக்கு விபிசி டிரான்சிட் கேட்வேனா என்ன, டைரக்ட் கனெக்ட்னா என்ன, இதெல்லாம் பற்றி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்டர்நெட்டில் இந்த இந்த டாக்குமெண்டேஷனோட லிங்க்கை நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துட்றேன். நீங்கள் இந்த டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்ணி இந்த டைரக்ட் கனெக்ட் கேட்வேனா என்ன, இந்த விபிஎன் கனெக்ஷன் அப்படின்னா ஏடபிள்யூஎஸ்குள்ள அது என்ன, அது எப்படி டிக்ளேர் பண்ணுறாங்க, இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. இதுதான் உங்களோட இந்த வீடியோக்கான டாஸ்க்காக இருக்க போது. ஸோ யா ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது நெட்வொர்க் டிரான்சிட் ஹப், இது இன்டர் கனெக்ட் விர்ச்சுவல் விபிசிஸ் அண்ட் ஆன் ப்ரெமிசஸ் நெட்வொர்க், இதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரே வேர்டில். இதில் அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்றது தான் நீங்கள் எதை அட்டாச் பண்ண போகிறீங்க, இந்த டிரான்சிட் கேட்வே யூஸ் பண்ணி எதை நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்க, அதை அட்டாச்மெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ விபிசி 1, விபிசி 2, விபிசி 3னா இந்த விபிசிஸ் தான் உங்களுக்கு அட்டாச்மெண்ட்ஸ். அண்ட் அதே மாதிரியே எஸ்டி வேன் ஆர் தேர்ட் பார்ட்டி நெட்வொர்க் அப்ளையன்ஸையுமே நீங்கள் இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். டைரக்ட் கனெக்ட் கேட்வே இது யூஸ் பண்ணி தான் அந்த ஆன் ப்ரெம் சர்வீஸ் சர்வரில் இருந்து நம்ம இன்னொரு விபிசிக்கு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு பியரிங் கனெக்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலுமே இன்னொரு டிரான்சிட் கேட்வே இப்போ இதே மாதிரி இருக்குது, இதே செட்டப் இன்னொரு இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த டிரான்சிட் கேட்வேவை அந்த டிரான்சிட் கேட்வே கூட நம்ம லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். பியரிங் கனெக்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம்னா ரெண்டு இதுக்கும் சேர்த்து பியரிங் பண்ணிட்டீங்களா, இதுக்குள்ளே இருக்கிற 3 விபிசிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 விபிசிஸும் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு 3 விபிசிஸும் உங்களுக்கு அக்சசிபிளாக இருக்கும். அண்ட் விபிஎன் கனெக்ஷன் வந்து ஆன் ப்ரெமிசஸ் சர்வரில் இருந்துட்டு இந்த டைரக்ட் கனெக்ட் யூஸ் பண்ணாமல் ஒரு டனல் நெட்வொர்க், இப்படி ஒரு டனல் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த டனல் நெட்வொர்க் வச்சு கனெக்ட் பண்ணிடுவாங்க டிரான்சிட் கேட்வே கூட. ஸோ விபிஎன் மூலியமாக இந்த ஆன் ப்ரெம் சர்வர் இந்த டிரான்சிட் கேட்வே அக்சஸ் பண்ணும். இந்த டிரான்சிட் கேட்வேலேருந்து இந்த விபிசிக்குள்ள ரிசோர்ஸஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி நம்ம ரிவர்ஸ்லையுமே அவங்க அக்சஸ் பண்ணுறதுக்கு செட் பண்ணிப்பாங்க. அண்ட் நெட்வொர்க் ஃபங்க்ஷன் அட்டாச்மெண்ட்ஸ் இதெல்லாம் என்னன்னு சொல்லி அவங்களே உங்களுக்கு ஹைப்பர் லிங்க் இருக்குது. இந்த ஹைப்பர் லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்எஃப் அட்டாச்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன, இது எப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ்ன்றது இதுதான். அட்டாச்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்க போது, ரவுட் டேபிள்னு ஒன்று இருக்க போது, அசோசியேஷன் ரவுட் ப்ரொபகேஷனில் அதுக்குள்ளே வர்றது தான். ஸோ அசோசியேஷனில் முக்கியமான இன்னொரு பாயிண்ட், இது வந்து உங்களுக்கு இன்டர்வியூ பேஸில் கேட்குறது. ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டுக்கும் ஒரே ஒரு ரவுட் டேபிள் கூட தான் அது அசோசியேட் ஆகிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ இதுக்கு ஒரு ரவுட் டேபிள் இருக்குது அப்படின்னா ஈச் அட்டாச்மெண்ட் இஸ் எக்ஸாக்ட்லி ஒன் ரவுட் டேபிள். இதுக்கு ஒரே ஒரு ரவுட் டேபிள் தான் இருக்கணும். அதுதான் இதோட இது. இப்போ டிரான்சிட் கேட்வேல இதை நீங்கள் அட்டாச்மெண்ட் சொல்கிறீங்கன்னா இதுக்கு ஒரு ரவுட் டேபிள் தான் இருக்கணும், இன்னொரு ரவுட் டேபிள் இருக்கக்கூடாது. அசோசியேட் ஆகிருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதுன்னு கிடையாது, அசோசியேட் ஆகிருக்கக்கூடாது. ஆனால் ஒரு ரவுட் டேபிள், இந்த ஒரு ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ரவுட் டேபிள்குள்ளே எத்தனை அட்டாச்மெண்ட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது இந்த விபிசிக்கு ஸ்பெசிஃபிக்கான்னு கிடையாது, இது டிரான்சிட் கேட்வேயோட ரவுட் டேபிளுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே இந்த ரவுட் டேபிள்குள்ளே இந்த விபிசி இருக்கலாம், இந்த விபிசி இருக்கலாம், இந்த விபிசியுமே இருக்கலாம். ஓகேவா, இதுதான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் தியரிட்டிக்கல். ஸோ யா நம்ம இப்போது இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்க போகலாம். நான் என்னோட கன்சோல்குள்ள ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் சிங்கப்பூர் ரீஜியனில் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் விபிசி எப்பயும் போல் இங்கே நம்ம இதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம கிட்ட இப்போது வந்து ஆன் ப்ரெம் சர்வர் கிடையாது. ஸோ வி வில் ரீப்ளேஸ் இட் அஸ் விபிசி 3. 3 விபிசி கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே ஒரே ஒரு பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே ஒரு பப்ளிக் EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். அப்போது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தபடி இந்த EC2க்குள்ளே இருந்து இந்த EC2க்கு பிங் ஆகுது, இந்த EC2லேருந்து இந்த EC2க்கு பிங் ஆகுது. இந்த டிரான்சிட் கேட்வே மூலியமாக நடக்குது அப்படின்னா இந்த கனெக்ஷன் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதுதான் உங்களுக்கு பேசிக்கான ஒரு ஐடியாலஜி. இந்த டிரான்சிட் கேட்வே எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, என்ன அப்படின்றது ஃபுல்லாகவே. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு விபிசிக்குள்ளே போய்க்கலாம். பை டிஃபால்ட் விபிசிக்குள்ளே போனதும் உங்களுக்கு ஒரு டிஃபால்ட் விபிசி இருக்கும். ஜஸ்ட் இக்னோர் தட். கிரியேட் விபிசி எப்பயும் போல் ஷார்ட்கட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வீடியோக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது 10.1.0. எதுக்காக அப்படின்னா நம்ம விபிசி 1, விபிசி 2, விபிசி 3ன்னு வச்சுருக்கோமா. ஸோ இதோட நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். நீங்கள் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சிஐடிஆர் பிளாக்னா என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம விபிசி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். நீங்கள் அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. நான் என்னோட இந்த வீடியோவில் ஒரே ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் ஒரே ஒரு பப்ளிக் சப்நெட் மட்டும் வச்சு தான் நான் ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். ப்ரைவேட் சப்நெட் வச்சு ஒர்க் பண்ண போகிறது இல்லை. உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக டெமோ வேணும் அப்படின்னா நீங்கள்
ஒரு பப்ளிக் சப்நெட், ஒரு பிரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள 2 EC2 வச்சு அதுக்குள்ள இன்டர் கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத நீங்க ஜஸ்ட் உங்களோட AWS அக்கௌண்ட்ல நீங்க பாருங்க. ஓகே, இப்போ நமக்கு S3 கேட்வே தேவையில்லை, ஏன்னா நம்ம VPC கான்செப்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு VPC1 அப்படின்னு சொல்லி நம்ம நேம் வச்சுக்கலாம். கிரியேட் VPC. ஓகே, நமக்கு ஒரு VPC கிரியேட் ஆயிடுச்சு. செகண்ட் VPC இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். VPC2 இது 10.2.0ன்னு வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லலை, அந்த லாஸ்ட் டைம் நம்ம VPC கிரியேட் பண்ணும்போது இங்கே வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னே விட்டுட்டேன். 4000 ஐபிஸ் இருக்குது. நீங்கள் அது டெமோ பர்பஸ் பார்க்கும்போது நீங்கள் 24 மட்டும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு அஸ். நம்ம எப்படி டிசைட் பண்ணுறோமோ அப்படி தான், எத்தனை ஐபிஎஸ் வேணுன்றது. ஸோ இது நம்ம டெமோ பர்பஸ்க்குலாம் இன்னும் கம்மியாக கூட வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நமக்கு வந்து இப்போது 128 ஐபிஸ்ன்னு இருக்குன்னா இந்த 128 ஐபிஸும் அப்படியே அலோகேட் ஆகாது. நமக்கு 5 ஐபி வந்து அமேசான் ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்க. நீங்கள் வந்து அது விபிசி கிரியேட் பண்ணும்போது நீங்கள் அவைலபிள் ரவுட் டேபிள்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிள் ஐபிஸ் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அந்த இதை நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போ இதான் விபிசி, நம்மளோட விபிசி சாரி சப்நெட்ஸில் பார்க்கணும், மாற்றி சொல்லிட்டேன். விபிசி 1ஓட சப்நெட்குள்ளே போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 4091 இருக்கு ஃபார் 2020 அப்படின்றதுக்கு. வில் சி இங்கே 20 போட்டோன்னா 4096 அப்படின்னு இருக்கு. பட் நமக்கு இங்கே அவைலபிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4091 மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. மீதி அந்த 5 ஐபிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் AWS ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அது அந்த 5 ஐபி எதுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். தெரியல அப்படின்னா லிங்க்டின்ல காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி அது எப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ செகண்ட் விபிசி கிரியேட் பண்ணலாம். VPC2 ஃபார் நவ் 24 போதும். நோ கிரியேட் VPC. இப்போ நமக்கு VPC2 ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, VPC2வும் கிரியேட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு VPC மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். VPC3 இதோட சைடர் ரேஞ்ச் வந்து 10.3.0 நான் கொடுத்துக்கிறேன். ஒரே ஒரு அவைலபிலிட்டி ஜோன் இருந்தால் போதும். ஒரு பப்ளிக் சப்நெட். ஓகே, ஐபிஎஸ் நம்ம மாற்றிக்கலாம். இதில் நான் கொடுத்துட்டு VPC3யும் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இப்போ மொத்தத்துக்கு 3 VPCs வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த பப்ளிக் சப்நெட்குள்ளே 3 EC2 வேணும். அந்த 3 EC2மே நம்ம இப்போவே லான்ச் பண்ணிடலாம், ஏன்னா அது லான்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்காக. ஸோ லெட் மீ குவிக்லி ஜம்ப் டு EC2. நம்ம மற்றது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ EC2வில் பார்த்தீங்கன்னா 0 இன்ஸ்டன்சஸ் ரன்னிங். EC2 1 அப்படின்னு சொல்லி நான் நேம் வச்சுக்கிறேன், ஏன்னா ஃபஸ்ட்டு VPCக்குள்ளே ரன் ஆக போகுது அதுக்காக. அமேசான் லினக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். T2 மைக்ரோ, நோ ப்ராப்ளம். VPC டெமோ நம்ம VPC கிளாஸில் யூஸ் பண்ண கீப்பர் நம்மக்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. ஸோ வி கான் யூஸ் தட். அண்ட் இது ஃபஸ்ட் VPCக்குள்ளே இருக்க போது பப்ளிக் ஐபி நமக்கு வேணும், ஏன்னா அப்போ தான் இந்த டிரான்சிட் கேட்வே யூஸ் பண்ணி பப்ளிக் ஐபி அக்சஸ் பண்ணும்போதும் நமக்கு அக்சஸ் ஆகுதா, ப்ரைவேட் யூஸ் பண்ணும்போதும் அக்சஸ் ஆகுதான்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்காக. பட் ப்ரொடக்ஷனில் அஃப்கோர்ஸ் VPCக்குள்ளே இருக்கிறது வந்து ப்ரைவேட் ஐபி மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த செகண்ட் டயர் தேர்ட் டயர் ஆர்கிடெக்சருக்குள்ளே போகும்போது இந்த VPC கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் ஆகும். இப்போ ஃபஸ்ட் இந்த இது வந்துட்டு டயர் 1ல இருக்கிற VPCன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டயர் 2 அண்ட் டயர் 3ல இருக்கிற VPC இருக்கும்போது இது ஃபுல்லாகவே ப்ரைவேட்குள்ளே தான் அசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் உங்களுக்கு பப்ளிக் ஐபியே இருக்காது. பட் நம்ம டெமோ பர்பஸ்க்காக 3த்துக்குமே நம்ம வந்து பப்ளிக் ஐபி அசோசியேட் பண்ணுவோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா SSH நம்ம பண்ணுறதுக்காக SSH எனேபிள் பண்ணியிருக்கோம், ICMP எனேபிள் பண்ணியிருக்கோம். ICMPன்றது பிங் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது ப்ரோட்டோகால், அது ஒரு ப்ரோட்டோகால். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. EC2 1 ஓகே, லான்ச் பண்ணிடலாம். சைட் பை சைட் நம்ம இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸும் லான்ச் பண்ணலாம். இது நம்மளோட VPC2க்குள்ளே இருக்க போகுது. EC2 நேம் வச்சாச்சு. அமேசான் லினக்ஸ் T2 மைக்ரோ, சேம் அதே கீப்பர் தான் யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கும். நெட்வொர்க் VPCD
சாரி டிஃபால்ட் விபிசி அது. ஓகே, விபிசி T2க்குள்ள ஒரே ஒரு பப்ளிக் சப்நெட் தான். நீங்கள் இங்கே ப்ரைவேட்டில் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் ப்ரைவேட் சப்நெட் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். பப்ளிக் ஐபி நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம். அண்ட் இதுலையுமே ஐசிஎம்பியையும் எனேபிள் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் கேர்ள் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஹெச்டிடிபி எனேபிள் பண்ணணும். நம்ம கேர்ள் பண்ணல, வெறும் பிங் மட்டும் பண்ணி பார்த்துக்கலாம். பிங் ஒர்க் ஆச்சு அப்படின்னாலே கேர்ள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அது நீங்கள் ஹெச்டிடிபிலாம் வச்சு ஒரு அப்பாச்சி சர்வர், இப்போ இதுக்குள்ள ஒரு அப்பாச்சி சர்வர் கிரியேட் பண்ணி நீங்கள் இல்லை ஒரு ஜாவாவில் பேஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா டாம் கேட் சர்வர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு அவுட்புட் வந்து இதில் ரிசீவ் ஆகுதான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இங்கே எனிவேர் கொடுத்தாச்சு. லார்ஜ் இன்ஸ்டன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா? யா. ஸோ எஸ், நமக்கு 2 இன்ஸ்டன்ஸ் இப்போது ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் ரெடி, செகண்ட் ஒன் இங்கே லான்ச் ஆகிட்டு இருக்கு. நம்ம தேர்ட் ஒன் கிரியேட் பண்ணிடலாம். சேம் கான்ஃபிகரேஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா தேர்ட் விபிசிக்குள்ளே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், லான்ச் பண்ண போகிறோம். சாரி, இதுக்கும் எனேபிள் ஐசிஎம்பி எனேபிள் பண்ணுறோம் அண்ட் லான்ச். இப்போ நம்ம இந்த விபிசி ரெடி, இந்த சப்நெட் ரெடி, இதுக்குள்ளே இருக்கிற EC2வும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம விபிசி டிரான்சிட் கேட்வே வந்து நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். லெட் மீ ரெஃப்ரெஷ் ஒன்ஸ். யா, 3 விபிசியுமே இனிஷியலைசிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸ்டேட்டஸ் செக் கம்ப்ளீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம டிரான்சிட் கேட்வே வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இங்கே நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பியரிங் கனெக்ஷன்ஸ் இங்கேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் டிரான்சிட் கேட்வேன்றது தனியாகவே ஒரு டாபிக் இங்கே இருக்குது பாருங்கள், டிரான்சிட் கேட்வே விபிசிக்குள்ளே. ஸோ இதில் நம்ம கேட்வே இருக்குது, அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது, பாலிசி டேபிள் இருக்குது, ரவுட் டேபிள் இருக்குது, மல்டிகாஸ்ட், இது எல்லாம் என்னென்னு சொல்லி நீங்கள் டாக்குமெண்டேஷனில் போய் பாருங்கள். இப்போது நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்டேஷனில் டிரான்சிட் கேட்வே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அண்ட் உங்களுக்கு இதில் ஏதாவது தெரியலை, எனக்கு இது எப்படி கேட்வே பாலிசி டேபிள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியலை, எனக்கு டாக்குமெண்டேஷன் படித்து எனக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இஃப் சப்போஸ் அவங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா எனக்கு லிங்க்டின்ல ரீச் பண்ணுங்கள், இல்லை ChatGPT இந்த மாதிரி ஏதாவது ரிசோர்ஸஸில் எடுத்து ரிசர்ச் பண்ணி பாருங்கள். பிகாஸ் லைஃப் ஆஃப் அ டெவலப்பர் வில் பி லைக் டெய்லியுமே நம்ம ஒரு புது புது விஷயம் இது என்னன்னு சொல்லி இன்டர்நெட்டில் தான் தேடுற மாதிரி இருக்கும். நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன்றதுனால ஐ எம் ஏபிள் டு ஹெல்ப் யூ. பட் இன் ரியல் டைம் வந்து நான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. வென் யூ கைஸ் கோ டு நீங்கள் ப்ளேஸ் ஆகிட்டு ப்ரொடக்ஷனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா என்னால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ விபிசி டிரான்சிட் கேட்வே டெமோ அப்படின்னு சொல்லி நம்ம நேம் வச்சுக்கலாம். ஏஎஸ்என் இது எதுவுமே நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை. டிஎன்எஸ் சப்போர்ட்டு இதெல்லாமே. இப்போ டிஃபால்ட் ரவுட் டேபிள் அசோசியேஷன்லாம் நமக்கு செலக்ட் பண்ணி இருந்தால் மட்டும்தான் நமக்கு இங்கே இந்த விபிசிஸை வந்து நம்ம அசோசியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ரவுட் டேபிளே நமக்கு கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துரும். அதுக்காக தான் இந்த டிஃபால்ட் ரவுட் டேபிள் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது நம்ம உள்ளக்க போகும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரியல் டைமில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கு சைடர் பிளாக் வேணுமான்னு சொல்லி கேட்குது. நமக்கு இதுக்கு எதுவுமே சைடர் பிளாக் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் கிரியேட் டிரான்சிட் கேட்வே மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்சிட் கேட்வே கிரியேட் ஆகிடும். இது பெண்டிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. இது இனிஷியலைஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் தான் நமக்கு அட்டாச்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க முடியும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அவைலபிள் ஸ்டேட்க்கு நம்மளோட விபிசி டிரான்சிட் கேட்வே வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஓகே, இந்த ரவுட் டேபிள் என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரவுட் டேபிள் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இந்த டிரான்சிட் கேட்வேக்காக ஒன்று அதுவாக கிரியேட் பண்ணிடுச்சு. நம்ம எதுவுமே தனியாக கிரியேட் பண்ணல. இல்லை சப்போஸ் நீங்கள் அதை எனேபிள் பண்ணலை அப்படின்னா இங்கே மேனுவலாக நம்ம தான் வந்து ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணி அந்த டிரான்சிட் கேட்வே கூட லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பை டிஃபால்ட் நீங்கள் டிஃபால்ட் செட்டிங்ஸே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரொவைடட் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இல்லை வேறு எதுவும் எனக்கு தனியாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னு இல்லாத வரைக்கும். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ் அட்டாச்மெண்ட். இப்போ என்னன்னா டிரான்சிட் கேட்வே கிரியேட் பண்ணுறோம், இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது, இதெல்லாம் அட்டாச் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையுமே டிரான்சிட் கேட்வே நம்ம பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே அட்டாச்மெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. இந்த விபிசி இது எல்லாமே அட்டாச்மெண்ட்ஸ். ஸோ இந்த 3 விபிசியுமே இந்த டிரான்சிட் கேட்வே கூட நம்ம லிங்க் பண்ண போகிறோம், சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ கிரியேட் டிரான்சிட் கேட்வே அட்டாச்மெண்ட் TGWA அப்படின்னு நான் சொல்லி TGW அட்டாச்மெண்ட் 1 அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஏன்னா இது ஒன்று அட்டாச்மெண்ட், நமக்கு 1 2 3 அப்படின்னு சொல்லி 3 தேவைப்படுது. இப்போ இங்கே டிரான்சிட் கேட்வே ஐடின்னு இருக்குல்ல, இந்த டிரான்சிட் கேட்வே ஐடி தான் இப்போ நம்ம டிரான்சிட் கேட்வே கிரியேட் பண்ணியிருக்கோம்ல அதுக்கான ஐடி. பார்த்தீங்கன்னா இருக்குது விபிசி டிரான்சிட் கேட்வே டெமோ அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணோம்ல, அதுக்கு அந்த ஐடி. எந்த அட்டாச் பண்ண போகிறீங்க? விபிசி. இங்கே பார்த்தீங்கன்னா விபிஎன் அட்டாச் பண்ண போகிறீங்களா, பியரிங் கனெக்ஷன் இங்கே அட்டாச் பண்ண போகிறீங்களா, டேரக்ட் கனெக்ட் ஏடபிள்யூஎஸ் டேரக்ட் கனெக்ட் நீங்கள் அசோசியேட் பண்ண போகிறீங்களா, அட்டாச் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இந்த நாள் தான் நமக்கு இங்கே டாக்குமெண்டேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அட்டாச்மெண்ட்ஸில் என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ யா,
அவ்வளோதான். இந்த டிரான்சிட் கேட்வே அட்டாச் பண்ண போறீங்க, விபிசி அட்டாச் பண்ண போறீங்க. எந்த விபிசி நீங்க அட்டாச் பண்ண போறீங்கன்னு கேக்குது. நம்மகிட்ட 1, 2, 3 3 இருக்கு. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் விபிசி அட்டாச் பண்ண போறோம். இதோட சப்நெட்ஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிச்சு. அண்ட் இங்க டிஎன்எஸ் சப்போர்ட் அண்ட் செக்யூரிட்டிக்கு ரெஃபரன்சிங் சப்போர்ட் நம்ம இது ரெண்டுமே செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் டிரான்சிட் கேட்வேன்னு சொல்லி நம்ம கொடுத்துறோம். கொடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இதோட ஸ்டேட் பெண்டிங்ல இருக்கு. நம்ம இன்னும் 2 இருக்குல்ல, அதை நம்ம கிரியேட் பண்ணிட்டு வந்துடலாம். அட்டாச்மெண்ட் 2யும் 3யுமே அட்டாச் பண்ணிடலாம். சேம் டிரான்சிட் கேட்வே, சேம் விபிசி. இங்க நம்மளோட செகண்ட் விபிசியை அட்டாச் பண்றோம். அண்ட் யா கிரியேட் டிரான்சிட் கேட்வே. தென் தேர்ட் விபிசி, தேர்ட் விபிசியை செலக்ட் பண்றோம் அண்ட் கிரியேட் டிரான்சிட் கேட்வே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்கு. இது அவைலபிள் ஆகட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண 3 அட்டாச்மெண்ட்ஸுமே பெண்டிங் ஸ்டேட்டஸ்லேருந்து அவைலபிள் ஸ்டேட்க்கு மாறிடுச்சு. இங்கே நம்ம என்னென்ன விஷயம் நோட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே ரிசோர்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, இதுதான் நம்ம கொடுத்துருக்க விபிசி. அண்ட் இதுக்கான ரவுட் டேபிள் பாருங்கள், இது வந்து டிரான்சிட் கேட்வேயோட ரவுட் டேபிள். இதுக்கான ரவுட் டேபிள் நம்ம EC2ஓட ரவுட் டேபிள் கிடையாது. ஐ மீன் இந்த விபிசியோட ரவுட் டேபிள்ஸ் கிடையாது. இந்த மூணுமே டிரான்சிட் கேட்வேயோட ரவுட் டேபிள். ஸோ அது ரவுட் டேபிள் நம்ம டிஃபால்ட் ரவுட் டேபிள்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த டிஃபால்ட் ரவுட் டேபிளை இதுவே ஆட்டோமேட்டிக்காக ப்ரொபகேட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட் டேபிள் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த விபிசியோட ரவுட்ஸ் வந்து டிரான்சிட் கேட்வேக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே அசோசியேட்டே பண்ணிடுச்சு. நமக்கு கிரியேட் பண்ணி அதை அட்டாச் பண்ணி அதை நமக்கே அசோசியேட் பண்ணி வச்சிருச்சு. விச் மீன்ஸ் இந்த விபிசியில் இருந்து இந்த மூணையுமே நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த ரவுட்டை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னா, இந்த விபிசி டிரான்சிட் கேட்வே, இந்த டிரான்சிட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறது எதுக்காகன்னா, இந்த டிரான்சிட்டிவாக இருக்கணும். விபிசி பியரிங்கில் வந்து டிரான்சிட்டிவாக யூஸ் பண்ண முடியாது. பட் விபிசி டிரான்சிட் கேட்வே வந்து நம்ம டிரான்சிட்டிவாக யூஸ் பண்ணுவோம். டிரான்சிட்டிவ்னா என்னன்னா, ஸோ இந்த ஒரு கனெக்ஷனை யூஸ் பண்ணி இங்கே ரீச் பண்ணுறீங்க. இப்போ இங்கே இருந்து இதுக்கு வராமல் டேரெக்டாக நீங்கள் இதில் ரீச் பண்ணுறீங்க. இதை தான் வந்து நமக்கு டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. விபிசி பியரிங்க்கும் டிரான்சிட்டிவ் கேட்வேக்கும் இருக்கிற ஒன் ஆஃப் த மெயின் டிஃபரன்ஸ் இதுதான். மற்றபடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டுமே இங்கே டிரான்சிட்னு இருக்கு, விபிசி பியரிங்னு இருக்கு. இந்த மூணுமே எந்த லேயரில் இருக்கும், நம்ம ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம். ஓஎஸ்ஐ வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். லோட் பேலன்சர் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நான் அந்த மாடல் 7 லேயர்ஸ் என்னென்ன லேயர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் எப்படி ஒர்க் ஆகுது, கேட்வே லோட் பேலன்சர் எப்படி ஒர்க் ஆகுது, நெட்வொர்க் லோட் பேலன்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஓஎஸ்ஐ மாடலில் இந்த விபிசி டிரான்சிட் கேட்வேவும் சரி, விபிசி பியரிங்கும் சரி, எந்த லேயரில் இருக்கும் அப்படின்னா, நமக்கு நெட்வொர்க் லேயரில் இருக்கும். லேயர் 3 அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. லேயர் 3 தேர்ட் லேயரில் தான் நமக்கு இருக்க போகுது ஓஎஸ்ஐ மாடலில். இந்த தேர்ட் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஐபி அட்ரஸஸை பேஸ் பண்ணி தான் இது ஹாப் ஆகும். ஹாப்ன்றது வந்து ஜம்ப் பண்ணுறது மாதிரி. நீங்கள் ஜம்ப் சர்வர் நம்ம படித்ததுனால நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இதுலேருந்து டிரான்சிட் கேட்வே வந்துட்டு, இந்த டிரான்சிட் கேட்வேலேருந்து இந்த ஐபி அட்ரஸ் எங்கன்னு சொல்லி செக் பண்ணி அந்த ரவுட் டேபிள் வழியாக ஹாப் ஆகுது. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம ஓஎஸ்ஐ மாடலில் தேர்ட் லேயரில் நெட்வொர்க் லேயர், அந்த லேயரில் நடக்கிற டிரான்சிஷன். டிரான்ஸ்போர்ட் லேயரில் நடக்காது. இது நெட்வொர்க் லேயரில் தான் நடக்கும். டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்றது லேயர் 4ல நடக்கிறது. அதை தான் நம்மளோட நெட்வொர்க் லோட் பேலன்சர் பண்ணும். அங்கே நெட்வொர்க் லோட் பேலன்சர்னே நேம் இருக்கும். பட் நடக்கிறது டிரான்ஸ்போர்ட் லேயரில் நடக்கும். இங்கே டிரான்சிட் கேட்வே அப்படின்னு நேம் இருக்கும். ஆனால் இது நெட்வொர்க் லேயரில் நடக்கும். ஸோ இது மறந்துடக்கூடாது. லேயர் 3 லேயர் 4 அப்படின்றது. இஃப் சப்போஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஏடபிள்யூஎஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க ப்ராஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணி அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நம்ம EC2 இன்ஸ்டன்ஸும் செக் பாஸ் ஆகிடுச்சு. ரவுட் டேபிள் இங்கே அட்டாச் ஆகிடுச்சு. ஒன் மோர் திங், இந்த விபிசி கிட்ட நம்ம சொல்லலை, இந்த இதை ரீச் பண்ணுறதுக்கு நீ டிரான்சிட் கேட்வே யூஸ் பண்ணி நீ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலை. அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். விபிசி ஃபர்ஸ்டோட ரவுட் டேபிள், செகண்டோட ரவுட் டேபிள், தேர்டோட ரவுட் டேபிள் நான் மூணையுமே பேரலாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு இருக்குது. அப்போ இது ஃபஸ்ட் இதோடது. ஸோ இங்கே ஆட் ரவுட். நீங்கள் செகண்டுக்கு போகிறதுக்கு டிரான்சிட் கேட்வே இங்கே இருக்குது. டிரான்சிட் கேட்வே யூஸ் பண்ணி போக போகிறீங்க. இந்த அட்டாச்மெண்ட் கொடுத்தாச்சு. சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே அசோசியேட் ஆயிடுச்சு 2.0க்கு போகிறதுக்கு. அண்ட் இங்கே இருந்து இங்கே 2.0 போயிடுவாங்க. இங்கேருந்து இந்த 3.0க்கு போகணும்ல. ஓகே, நமக்கு ஃபஸ்ட் இப்போ இந்த 1லேருந்து 2க்கு ஒர்க் ஆகுதான்னு சொல்லி நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம புட்டி எதுவும் பண்ண போகிறதில்ல, டேரெக்டாக ஏடபிள்யூஎஸ் கனெக்ட் வழியாக யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்சோல்குள்ளேயே வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு EC2ல இருக்கோம்.
இந்த ஃபர்ஸ்ட் EC2க்கு நம்ம என்ன ரவுட் டேபிள்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்க. 2.0க்கு போறது எப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ 2 இதுதான் நம்மளோட செகண்ட் சப்நெட்ல இருக்கிற செகண்ட் ஐபி, சாரி இன்ஸ்டன்ஸ். இப்போ இதை பப்ளிக்காக பிங் பண்ணி பார்க்கலாம். பப்ளிக் வந்து ஓவர் த இன்டர்நெட் நடக்கிறது. பப்ளிக்காக நமக்கு பிங் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் ஒர்க் ஆகணும். ஏன்னா இன்டர்நெட் மூலியமாக தானே அக்சஸ் பண்ணுறாங்க, ஒரே நெட்ஒர்க்ல இருந்து அக்சஸ் பண்ணல. அதுக்காக பார்த்தீங்கன்னா பிங் ஆகுது. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக நமக்கு வருது. விச் மீன்ஸ் இன்டர்நெட் மூலியமா இந்த ரெண்டு EC2மே பேசிக்க முடியுது, கம்யூனிகேட் பண்ணிக்க முடியுது. ஓகே, இப்போ இதோட பிரைவேட் ஐபி மூலியமா ஆகணும்னா இது ரெண்டு வேற வேற நெட்ஒர்க்ல தான் இருக்கு. 1.0வும் 2.0வும் வேற வேற. ஏன்னா நம்ம /16 கொடுக்கும்போது நெட்ஒர்க் அட்ரஸ் ஹோஸ்ட் அட்ரஸ்னு பாதி பாதியாக ஸ்ப்ளிட் ஆகும். இந்த மொதல் ரெண்டு நெட்ஒர்க்னா இந்த ரெண்டு வந்து ஹோஸ்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த இது வேற நெட்ஒர்க்ல இருக்கு. இப்போ இது கூட கம்யூனிகேட் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். பிங் பண்றேன். ஆகல. என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதுல சொல்றேன். இப்போ 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 இதை நம்ம பண்ணலாம். இப்போ 1.0க்கு நான் என்னோட விபிசி வீடியோலயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த மிஷினுக்கு இதுக்கு போறதுக்கு ஒரு ரவுட் என்னன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இந்த VPC2 கிட்ட இந்த ரவுட்ல இருந்து வரும் அப்படின்னு சொல்லி நீங்க ரிசீவ் பண்றதுக்கு எதுவுமே நீங்க சொல்லல. அதுதான் இங்க ப்ராப்ளம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட செகண்ட் ரவுட் டேபிள் ஓபன் பண்ணியிருக்கோமா, இது கிட்ட எடிட் ரவுட்ஸ், ஆட் 10.1.0 டிரான்சிட் கேட்வேல நீயும் கனெக்ட் ஆயிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க இப்போ ரவுட் டேபிள் அசோசியேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 100% பாக்கெட் லாஸ் அப்படின்னு சொல்லி முன்னாடி இருக்கு. இப்போ நம்ம பிங் பண்றோம். இப்போ பாருங்க நமக்கு இங்க ரெஸ்பான்ஸ் வருது. நம்ம பிரைவேட் ஐபிக்கு தான் பிக் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இந்த 10.2.0 கிட்ட நம்ம சொல்லிட்டோம், அதோட ரவுட் டேபிள் கிட்ட நீ ஒன்ல இருந்து கம்யூனிகேட் பண்ணுன்னு சொல்லிட்டோம். ஓகே, இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரவுட் டேபிள் எடுத்து பார்க்கலாமா? எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் ரவுட் டேபிள்? யா, VPC1. இந்த ஃபர்ஸ்ட் ரவுட் டேபிள் கிட்ட 3க்கு போறதுக்கான பாத் நம்ம சொல்லவே இல்லை. அப்போ நம்ம 3 ரீச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அஃப்கோர்ஸ் ரெஸ்பான்ஸ் வராது. பிங் பண்றோம் அப்படின்ற பட்சத்தில் இப்போ நான் பப்ளிக் ஐபி எடுத்து நான் பிக் பண்றேன். நீங்க பாருங்க உங்களுக்கு இங்க ரெஸ்பான்ஸ் வரும். ஏன்னா இது ஓவர் த இன்டர்நெட் நடக்குது. இங்க பாருங்க 64 பைட்ஸ் எல்லாமே நமக்கு வருதா? ஸோ இந்த இடத்துல நம்ம ரவுட் டேபிள் தேர்டோட பிரைவேட் ஐபி எடுத்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கிட்ட இதுக்கு பிங் பண்ண நீ அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிரைவேட் ஐபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட் லாஸ் ஆகும். 100% பாக்கெட் லாஸ். 2 பாக்கெட் ட்ரான்ஸ்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே நான் கட் பண்ணிட்டேன். Ctrl+C போட்டு இங்கே 100% பாக்கெட் லாஸ் ஆயிருக்கு. அப்போ எதுவுமே ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இங்கே பண்ண மாதிரியே நம்மளோட ஃபர்ஸ்ட் ரவுட் டேபிள்குள்ள 10.3.0 இருக்கு பார்த்தீங்களா, இந்த சைடர் பிளாக்கை ரீச் பண்ணுறதுக்கு நீ டிரான்சிட் கேட்வே வழியாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ரவுட் டேபிளில் சொல்கிறோம். ஏன்னா இந்த டிரான்சிட் கேட்வே கிட்ட நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, அதுக்கு ஒரு ரவுட் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆச்சா. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விபிசிஸ்க்கு ரீச் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுவே அந்த ரவுட்ஸை வந்து டிஃபால்ட்டாக வச்சிருக்கு. இதுதான் விபிசி, இது அதுக்கான அட்டாச்மெண்ட் ஐடி. இந்த அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற விபிசியை ரவுட் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே உங்களுக்கு ரவுட்ஸ் வச்சிருக்கு. 1.0, 2.0, 3.0 எப்படி போகணும்னு சொல்லி இந்த டிரான்சிட் கேட்வேக்கு தெரியும். ஸோ யா, இப்போ நம்ம வந்துட்டு 3.0வையும் நம்ம அசோசியேட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் கிட்ட போயிட்டு 1.0ல இருந்து வருவாங்க, அதை டிரான்சிட் கேட்வே மூலியமா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ 3.0க்கு பிங் பண்ணீங்கன்னா 64 பைட்ஸ் டேட்டா நமக்கு திரும்ப ரிசீவ் ஆகுது. விச் மீன்ஸ் நம்ம டிரான்சிட் கேட்வேவை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த தேர்ட் விபிசி இருக்கு பார்த்தீங்களா, இந்த தேர்ட் விபிசியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் ஆன் ப்ரம் சர்வரை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு டேட்டா பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பெனியோட கிரிட்டிக்கல் டேட்டா பேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ஸ் அந்த மாதிரியான ஒரு கம்பெனிஸ் இருக்காங்கன்னா
அந்த ரிலேட்டடான கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட டேட்டாபேஸ AWS கிட்ட குடுக்க மாட்டாங்க. என்னதான் இது நம்ம பிரைவேட், VPC எல்லாமே வச்சாலுமே, அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்கிறதுனால அவங்க குடுக்க மாட்டாங்க. அவங்க அவங்களோட ப்ரெமிசஸ்லயே அவங்களுக்கு ஓனா ஒரு சர்வர் வச்சிருப்பாங்க. ஆனா, அந்த லாகின் பண்றது, அந்த விஷயத்த எல்லாமே வந்துட்டு நான் AWSல குடுத்துக்கிறேன். எனக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெனப்பாங்க. அந்த டைம்ல இங்க வந்து லாகின் அந்த வெப்சைட் இருக்க போது, அது இருக்க போது, இங்க அப்ளிகேஷன் லேயர் இருக்க போது, அது கரெக்ட்டா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல இந்த டேட்டாபேஸ் லேயர மட்டும் அவங்க அவங்களோட சர்வர்ல அவங்க டேட்டாபேஸ் ஃபுல்லாமே வச்சிருப்பாங்க. இது கரெக்ட்டா இது இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்கு. அப்ப இந்த அப்ளிகேஷன் லேயர் இவங்க ஆன் பிரெம் சர்வர் கிட்ட இருந்து போய் செக் பண்ணிட்டு வரும். இந்த டேட்டாபேஸ் அக்சஸ் பண்ணி இந்த லாகின் யூசர் நேமும் இந்த பாஸ்வேர்டும் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது போய் செக் பண்ணிட்டு வரும். அந்த டைம்ல இது VPCல இருந்தா பிரச்சனை கிடையாது. பட் இது ஆன் பிரெம் சர்வர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க இந்த VPCயை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் ஆன் பிரெம் சர்வர் வரப்போகுது. ஆன் பிரெம் சர்வர் வரப்போது என்ன நம்ம ஒரே ஒரு விஷயம் டிஃபரெண்டா பண்ணுவோம் அப்படின்னா, இங்க டிரான்சிட் கேட்வேல அட்டாச்மெண்ட்ஸ்னு சொல்லி நம்ம ஒண்ணு பார்த்தோமா? இந்த அட்டாச்மெண்ட்ஸ் கூட நீங்க ஒரு அட்டாச்மெண்ட்ட கிரியேட் பண்றதுக்கு சும்மா நான் வச்சுக்கிறேன். இந்த இதில இங்க வந்துட்டு AWS டைரக்ட் கனெக்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, டைரக்ட் கனெக்ட்னு குடுப்பீங்க. VPN யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, VPNன்னு சொல்லி குடுப்பீங்க. ஸோ இந்த 3மே எப்படி அ கனெக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு, கனெக்ட் பண்ணி நீங்க பார்க்கல பண்ணாலுமே, தியரட்டிக்கலா இது எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படின்றது நெறைய விளாக்ஸ் இருக்கு. நீங்க அந்த லாக்லாம் படிச்சீங்க அண்ட் டாக்குமெண்டேஷன்ல படிக்கிறீங்க அப்படின்னா, இந்த பிளாக்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன் இந்த 2டே நமக்கு மோர் தேன் எனஃப். உங்களுக்கு VPC டிரான்சிட் கேட்வே வந்து பக்காவா படிச்சிடலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் அருண்.